ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம லவ்ஸியோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஓப்பனிங்லேயும் நம்ம மொட்டை தான் காட்டுறாங்க. மொட்டு வந்து ஒரு பைய தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு அதில் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம போன எபிசோட்லயே பார்த்துருப்போம். மொட்டும் ட்ரக் இருந்துட்டு நம்ம டைவிங் கண்டி போயிருந்தாங்க இல்லையா? அப்போ கொண்டு போன அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே தான் இப்போ மொட்டு வந்து பையில போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் ஷிப் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம மொட்டு வந்து அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போய் அப்படியே உட்காந்து அப்படியே அங்க இருக்கிற இதெல்லாம் வியூஸ் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது காத்து எல்லாமே கொஞ்சம் பலமா இருக்கவும் இன்னைக்கு பயங்கரமா சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி டல்லா ஆயிடுறான். அவன் வந்து அப்படியே டல்லாயிட்டு என்ன சொல்றான்னா, இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சோகமா இருக்கேன், எனக்கு மனசெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து அப்படியே அவனை பார்த்து அப்படியே பேசிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து ஃபோன்ல வந்து வெதர் தான் அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெதர் செக் பண்ணிட்டு மெசேஜ் பண்றான். இப்படி இப்போ இந்த பக்கம் காட்டினாங்கன்னா நம்ம வியை தான் காட்டுறாங்க. வி வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு சரி ஷூட்டிங்க்கு போலான்ட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்னமோ ரூமர் தான் வந்திருக்குள்ள, அதை அப்படியே பார்க்கவும் நம்ம வீக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிருது. அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவ ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இல்லையா? அதை வந்து அங்க இருக்கிற எல்லாருமே பார்க்கவும் அவங்க வந்து அதை பார்த்துட்டு நம்ம வியை பத்தி தான் ஒரு மாதிரி காசிப் பேசிட்டே இருக்காங்க அங்க இருக்கிற எல்லாருமே. இதை வந்து நம்ம வியும் நோட் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருதா, அவ வந்து அதையே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா. அப்படியே இந்த பக்கம் காமிச்சாங்கன்னா நம்ம மோக்கு தான். மோக்கு வந்து அப்படியே கார்ல டிரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவளுக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. காரை டிரைவ் பண்றதை நிப்பாட்டிட்டு அவ வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படியே அதை வந்து எடுத்து பார்க்கும்போது அவளுக்கும் ஷாக் ஆயிடுது. என்னது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அவளும் ஷாக் ஆயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம மொட்டு வந்து அங்க தனியா உட்காந்துருந்தா இல்லையா, உட்காந்து யோசிச்சிட்டு இருந்தா இல்லையா, இடி மின்னலும் பயங்கரமா அடிக்கிறனால அவன் வந்து எந்திரிச்சு அங்க இருந்து போயிடுறான். இங்க நம்ம ரக் வந்து சின்சியரா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃபோனுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடா நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது நம்ம ரக்குக்கு மொட்டுக்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, வெளியே வந்து இடியும் மின்னலும் பயங்கரமா இருக்கு, புயல் வர மாதிரி இருக்கு, நீ வந்து ஏசியை வந்து கம்மியா வச்சு தூங்கு, உடம்ப பாத்துக்க, நான் வந்து உன்னை நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அதை நம்ம ரக் பார்த்துட்டு என்ன பண்றான்னா, போனை வச்சுட்டு பக்கத்துல விண்டோ இல்லையா, அந்த விண்டோ பக்கத்துல போய் அங்க வந்து மழை பெய்யறது வந்து அவன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். மழை வந்து ஜோரா அடிச்சு ஊத்திட்டு இருக்குது. இதே மாதிரி தான் எங்க ஊர்லயே அடிச்சு ஊத்திட்டு இருக்குது. இப்போ வந்து எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னன்னா, இந்த மாதிரி மழை பெய்யும்போது எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி மழை பெய்யும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி மழை பெய்யும்போது சூடா காஃபி இல்லாட்டி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி மழை பெய்யும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ரக் வந்து செம்ம கியூட்டா ரெடி ஆயிட்டு அந்த பீச் மண்ணில் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கு. அப்படி நடந்து வரும்போது நம்ம ரக் யோசிச்சுட்டே வரான், இன்னைக்கு என்னடா இவ்வளவு வெயில் அடிக்குது, நேற்று நைட் என்ன அப்படி மழை பெஞ்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அப்படியே வரான். அப்படி வந்துட்டே இருக்கும்போது நம்ம ரக்கு வந்து வீக்கிட்ட இருந்து கால் வருது. அதை வந்து நம்ம ரக் வந்து அட்டன் பண்ணவும் நம்ம வீ இருந்துட்டு ரக் அங்க வந்து புயல் வரப்போதான், நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்ட்டு நம்ம வீ வந்து சொல்லுவோம். ரக் இருந்துட்டு அதெல்லாம் நேற்று நைட்டே நடந்து முடிஞ்சிருச்சு, நீ ரொம்ப லேட்டா எனக்கு வந்து மிஸ் கால் பண்ற அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லவும் அதுக்கு வீ இருந்துட்டு அப்படியா சரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டியா, இன்னும் எவ்வளவு இருக்கு, உன்னோட ரைட்டிங்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ரக் இருந்துட்டு ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ என்ன ஓவரா என்னோட எடிட்டர் மாதிரியே கேள்வி கேட்டுட்டே இருக்க அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம வீ இருந்துட்டு ஆமா நான் கேள்வி கேட்பேன், எனக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம வீ சொல்லுவோம். ரக் இருந்துட்டு சரி நீ எதுக்கு என்னோட செக்ரட்டரி எல்லாம் உன்னோட வீட்டுக்கு வர வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்க, அவன் எனக்கு எவ்வளவு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்க தெரியுமா, உனக்கு யார் அந்த தைரியத்தை எல்லாம் கொடுத்தது, ஒருவேளை நீ அந்த ரோல் ஏதோ ப்ளே பண்றியா அதனால தான் அவளை கூப்பிட்டு அப்படியே பிராங்க் பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அவளை கேட்கவும் நம்ம வீ வந்து ஒரு மாதிரி அமைதியா இருப்பாளா. இதை வந்து நம்ம ரக்கும் புரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு ஏதாவது ரூமர் வந்துச்சா அப்படின்ட்டு கேட்கவும் வீ இருந்துட்டு ஆமா நான் இப்போ வந்து மெயின் லீட்ல ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன், பூபடு வித் வே அப்படின்ட்டு ஒரு மெயின் லீட்ல வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். அதுல இருந்து தான் இப்போ ரூமர்லாம் வந்துட்டு இருக்கு, எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க காசிப்பா அப்படின்ட்டு நம்ம வீ வந்து சொல்லிட்டு பரவாயில்ல இதுவும் எனக்கு ப்ரௌடா தான் இருக்கு, நான் பெருமையா தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ரக் இருந்துட்டு என்ன பண்றான்னா, ஓ அதனால தான் நீ வந்து என்னோட செக்ரட்டரியை வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து வீடு கேட்கவும் வீ இருந்துட்டு இல்லப்பா நான் வந்து அவளை பிராங்க் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த நியூஸ் வந்து நேற்று நைட்டு தான் எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து ஒரு பாப்புலரான மாடல், என்னை பத்தி இந்த மாதிரிலாம் நியூஸ் வரலாட்டி எப்படி இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்தாதான் நல்லா இருக்கும், 4 பேர் பேசினாதான் எனக்கும் கொஞ்சம் அது பெருமையா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வீ சொல்லுவோம். ரக் இருந்துட்டு சரி 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீ இருந்துட்டு என்னோட டென்ஷன் லெவல் வந்து 3ல இருக்கு, என்னோட எரிச்சல் லெவல் வந்து 7ல இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன், என்னால இதுல இருந்து ஃபைட் பண்ணி கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ வந்து இந்த பக்கம் பேசிட்டு இருக்கா. ரக் வந்து இப்படியே பேசிட்டு அவ போய் ஒரு ஊஞ்சல் உட்காந்து அவனும் பேசிட்டு இருக்கா. நம்ம வீ வந்து இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு நம்ம வீ வந்து கேட்கறா, என்னாச்சு இன்னைக்கு வந்து நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட அப்படின்னு கேட்கவும் நம்ம ரக் இருந்துட்டு இல்ல எனக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவோம். வீ இருந்துட்டு என்ன ஒர்க் பண்ணி அப்படின்னு கேட்கவும் இல்ல ஒர்க் பண்ணல இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கேட்கவும் வீ இருந்துட்டு சொல்லுவான், என்ன யாராவது ஒன்று டிஸ்டர்ப் பண்றாங்களா அப்படின்னு கேட்கவும் நம்ம ரக் இருந்துட்டு இல்ல என்ன யார் டிஸ்டர்ப் பண்ண போறா, நான் வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அதுவே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து இந்த பக்கம் பேசிட்டு இருக்கா. நம்ம வீ வந்து இப்படியே கொஞ்சம் பேசிட்டு சரி சரி நான் ஃபோன் வைக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ வந்து அப்படியே பேசிட்டு லிஃப்ட்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம லிஃப்ட்டுக்கு வெளியே வந்து மோக் பாப்பா வந்து அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கா. அப்படி ஃபோனை பார்த்துட்டே வரவே இந்த பக்கம் வீ வந்து அப்படியே லிஃப்ட்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம மோக் அதை பார்த்துட்டு ஷாக்ல வந்து அந்த ஃபோன் அப்படியே கீழே போட்டுறா. அப்படி கீழே போடவும் நம்ம வீ வந்து என்ன பண்றானா அந்த ஃபோனை வந்து அவளுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த ஃபோன்ல வந்து நம்ம மோக் பாப்பா என்ன பார்த்திருப்பானா, நம்ம வீயை பத்தி காசிப்லாம் நிறைய வந்துச்சு, அதை பத்தி தான் நம்ம மோக் பாப்பா வந்து நிறைய அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு இருப்பா. அதை வந்து நம்ம வீ வந்து பார்த்துட்டு அந்த ஃபோனை வந்து மோக் கிட்ட தரவும் மோக் வந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு ஹாய் வீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி அப்படியே பாக்கெட் குள்ள வச்சுட்டு நம்ம மோக் வந்து விஏவே பார்த்துட்டு இருக்கா. இப்படி என்னடா சொல்லி வெயிட் இருந்து தப்பிக்கிறது சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளையே அப்படியே பார்த்துட்டே இருக்கா. மோக் இப்படியே இவங்க 2 பேரும் பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு வழியா ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துட்டாங்க. நம்ம வீ வந்து உட்காந்து மெனு கார்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நம்ம மோக் வந்து ஒரு டிஷ் மாதிரி என்னமோ இருக்கு கிஃப்ட் மாதிரி, அதை வந்து நம்ம வீ கிட்ட தரலாமா வேணாமட்டு தயங்கி தயங்கி நம்ம வீ கிட்ட வீ இது உங்களுக்காண்டி தான், நான் வந்து சும்மா இந்த பக்கம் போனேன் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ வந்து சாரி நம்ம மோக் வந்து நம்ம வீ கிட்ட அதை தரவும் நம்ம வீ வந்து அதை வாங்கி வச்சுட்டு சரி நீ வந்து என்னை பத்தி ரொம்ப சர்ச் பண்ற போல அப்படின்ட்டு நம்ம வீ வந்து மோக் கிட்ட கேட்கவும் நம்ம மோக் இருந்துட்டு நான் ஒன்னும் உங்களை பத்தி சர்ச் பண்ணல, நான் வந்து வேற ஒருத்தவங்களை பத்தி தான் சர்ச் பண்ணேன் அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம வீ இருந்துட்டு வேற ஒருத்தவங்களா யாரு, வீங்கிற பேர்ல நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம மோக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாயிட்டு அவ பக்கத்துல போய் இப்போ நீங்க பரவாயில்லையா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம வீ இருந்துட்டு பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வீ சொல்லுவா. அதுக்கு மூக்கு இருந்துட்டு அவளையே அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அப்ப வந்து நம்ம வீ வந்து என்ன சொல்லுவானா, நீ வந்து என்னை பத்தி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்வா, நீ வந்து என்னை பத்தி கவலைப்படுறேன்னா நான் வந்து உன்னை என்னோட பாத்ரூம்ல கழுவ விட மாட்டேன், நீ வந்து கவலைப்படாத அப்படின்ட்டு நம்ம வீ வந்து சொல்லுவா. அதுக்கு மூக்கு இருந்துட்டு அவளையே அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அப்படி பார்த்துட்டே இருந்தவ திரும்ப அவ கிட்ட போய்
நீங்க பரவாயில்ல இப்ப நல்லா தானே இருக்கீங்க ஒன்றும் டென்ஷன் எல்லாம் இல்ல அப்படின்ட்டு நம்ம மோக்கு சொல்லவும் இருந்துட்டு சொல்லுவா இல்ல நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் அவங்களோட வேலையை தானே அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம மோக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆயிருது அது எப்படி அவங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஒருத்தவங்க பத்தி தெரியாம எப்படி இந்த மாதிரி எழுதலாம் தப்பு தப்பா ரூமர்ஸ் எல்லாம் கலக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மோக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு ஓவர் அப்படியே அவங்கள பத்தி கத்திக்கிட்டே இருப்பா நம்ம வி வந்து ஒரு நிமிஷம் பொறுமையா இரு எதுக்கு நீ இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம வி வந்து சாரி நம்ம மோக்கு வந்து அவங்க அப்படியே பார்த்துட்டு ஏன்னா அப்படின்ட்டு என்னமோ சொல்ல வருவா அப்ப வந்து நம்ம மோக்கு அமைதி அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு நான் வந்து பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிருவா இவ பண்ற எல்லாத்தையுமே நம்ம வி வந்து பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே அப்படியே உட்காந்துருக்கா ரக் வந்து அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்கு அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது நம்ம ரக்கு வந்து கால் வருது கால் வந்து அவங்க அக்கா தான் கால் பண்ணிருப்பாங்க போல அவங்க அக்கா பேர் வந்து கவன் நம்ம ரக்கு வந்து கால் அட்டன் பண்ணுவோம் அவங்க அக்கா இருந்துட்டு எங்க இருக்க ரக்கு நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம அவங்க அக்கா சொல்லுவோம் ரக்கு இருந்துட்டு நான் வந்து வீட்டுல இல்ல நான் வந்து நாவல் விஷயமா கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அக்கா இருந்துட்டு அப்பா உனக்கு கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லுவோம் ரக்கு இருந்துட்டு இல்ல எனக்கு கால் பண்ணல என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் அவங்க அக்கா இருந்துட்டு சொல்லுவாங்க இல்ல அப்பா போய் பாப்பாவை மீட் பண்ணிருக்காங்க பாப்பா பேர் வந்து மீனாவை மீட் பண்ணிருக்காங்க பாப்பா வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரக்கு இருந்துட்டு அக்கா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ போய் பாப்பா கிட்ட சொல்லு இன்னொரு தாட்டி தாத்தா வந்து உன்னை மீட் பண்ண வந்தாருன்னா உடனே ஓடி வந்து என்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு நீ போய் பாப்பா கிட்ட சொல்லு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரக் சொல்லுவா அக்கா இருந்துட்டு ரக் என்ன விட உனக்கு தான் அப்பா மேல ரொம்ப பயம் இருந்தாலும் நீ எப்படி பாத்துப்ப அப்படின்னு சொல்லுவோம் ரக்கு இருந்துட்டு இல்லக்கா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ வந்து பாப்பா கிட்ட மட்டும் போய் சொல்லு எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்னால முடியும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொல்லிட்டு அப்படியே போன வச்சிடறான் இந்த பக்கம் மட்டும் தான் காட்டுறாங்க மட்டும் இருந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஆண்டி இருக்காங்க இல்லையா நம்ம மட்டும் ரகு சாப்பிட வரும்போது ஒரு ஆண்டி வந்து நம்ம மொட்டை பத்தி ரகு கிட்ட பெருமையா பேசினாங்க அந்த ஆண்டி ரெஸ்டாரண்ட்ல தான் இப்போ மட்டும் நின்று அந்த ஆண்டிக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஆண்டி வந்து உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்ம ரகு இருந்துட்டு சரி ஆண்டி நான் வந்து உங்ககிட்ட எது வேணாலும் எப்ப வேணாலும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆண்டி இருந்துட்டு சரிடா ஏன்டா இப்படி எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க என் பேச்சையே கேட்க மாட்டியா பெரிய சின்னவங்கன்னா பெரியவங்க சொல்ற பேச்சை கேட்கணும் நீ ஏன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு அந்த ஆண்டி திட்டவும் நம்ம மட்டும் இருந்துட்டு சரி சரி அமைதியா இருங்க நான் வந்து நீங்க சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கேட்கறேன் அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்லுவோம் ஆண்டி இருந்துட்டு எங்கடா நீ தான் நான் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிற எப்ப பார்த்தாலும் நீ உன் இஷ்டத்துக்கு தான் நடந்துட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த ஆண்டி வந்து சும்மா நம்ம மட்டும் கூட செல்ல சண்டை போட்டுட்டே இருக்காங்க நான் அந்த ஆண்டி வந்து நம்ம மொட்டோட நல்லதுக்காண்டி எல்லாமே பண்ணிட்டே இருக்காங்க நம்ம மட்டும் இருந்துட்டு சரிங்க ஆண்டி பெரியவங்க சொன்னா சின்னவங்க கேட்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்ம அந்த ஆண்டி இருந்துட்டு என்ன எனக்கு வயசாயிடுச்சு அடிக்க போற மாதிரி கை தூக்குவாங்களா அப்ப நம்ம மட்டும் இருந்துட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆண்டி இருந்துட்டு சிப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர்ல வந்து அப்படியே தட்டிட்டு அந்த ஆண்டி வந்து அங்க இருந்து அப்படியே போயிருவாங்க அப்படி போகவும் நம்ம மட்டும் அங்க நின்று அந்த ஆண்டியை அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான் இப்போ இதெல்லாம் ஒரு வழியா நடந்து முடியவும் நம்ம மட்டும் வந்து சரி ஒர்க்குக்கு போலாட்டு அப்படியே ஒர்க்குக்கு போயிட்டு இருப்பான் அப்படி ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம முட்டுக்கு வந்து ரக்கு கிட்ட இருந்து மெசேஜ் வரும் என்ன மெசேஜ்னா இன்னைக்கு வந்து நீ எங்க வீட்டுக்கு வராத நான் வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பா இதை வந்து நம்ம மட்டும் பார்த்துட்டு அவனும் அப்படியே ஒர்க்கு போயிடுறான் ஒரு மாதிரி டல்லா தான் அவனுக்கு இருக்கு அப்படியே போயிடுறான் நம்ம மட்டும் இப்படி போய் போட் எடுத்துட்டு கடற்குள்ள நம்ம மட்டும் தான் ட்ரை பண்ணி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கு அப்படி போய் ஓட்டிட்டு போனாலும் நம்ம மட்டும் நல்லா சரியா கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்ட முடியல அவனுக்கு வந்து நம்ம ரக் ஞாபகமாவே இருக்கு நம்ம மட்டும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ரக்க பத்தி யோசிச்சு இந்த பக்கம் நம்ம ரக்க என்னன்னா உட்காந்து ரைட் பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தா பைப்புல பீச்ல உட்காந்து ஹாயா புக் படிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இவன் இந்த பக்கம் உட்காந்து ஹாயா உட்காந்துருக்கா பாவம் இவனும் எதையும் மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டிக்காம வெளியே காட்டினா கெத்து குறைஞ்சிருந்ததுனால அவன் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான் இந்த பக்கம் நம்ம மட்டும் தான் பாவம் அவனால சுத்தமா போட் ஓட்டவே முடியல இருந்தாலும் எப்படியோ போட் ஓட்டிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டா போல வீட்டுக்கு வந்து குளிச்சு எல்லாம் முடிச்சிட்டு முதல் வேலையா வந்து நம்ம மட்டும் வந்து போனதை எடுத்து பாக்குறான் நம்ம ரக்க கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துருக்கா அப்படின்ட்டு போன் எடுத்து பார்க்கும் எந்த ஒரு மெசேஜும் வரல நம்ம மட்டும் வந்து செம்ம டென்ஷன் ஆயிருது அவன் வந்து அப்படியே பெட்ல படுத்துட்டு சோகமா யோசிச்சுட்டே இருக்கான் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம மட்டும் வந்து அதான் டைவ் பண்ணுவாங்க அதனால கடற்குள்ள போய் சரி டைவ் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் அவனால பண்ண முடியல நம்ம முட்டுக்கு வந்து நம்ம ரக்கு கூட இருந்த ஒவ்வொரு தாட்டும் அப்படியே கண் முன்னாடி வந்து போகுது இவனும் நம்ம ரக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிப்பாங்க அது அப்புறம் நம்ம ரக்குனால மூச்சு விட முடியலட்டு நம்ம மட்டும் வந்து சிபிஆர் பண்ணுவாங்க கிஸ் கொடுப்பாங்க அந்த சீன் அப்புறம் கிஸ் கொடுத்து முடிச்சுட்டு போட்டுக்கு மேல வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அர்த்தத்தை பத்தி பேசிப்பாங்க இல்லையா அந்த சீன் எல்லாமே நம்ம மட்டும் வந்து கண் முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது அதனால இவனால சுத்தமா இப்ப இவனுக்கு மூச்சு விட முடியாம ஆயிரும் போல அதனால இவன் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குட்டு மேல வந்துட்டான் மேல வரவும் பிளம் வந்து மேல போட்ல இருக்கான் அவன் வந்து சரி கை கொடுத்து அப்படியே கை கொடுத்து மேல ஏத்தி விடவும் மேல வந்த உடனேவும் நம்ம மட்டும் வந்து பிளம் கிட்ட என் போன கூட அப்படின்னு கேட்கவும் நம்ம பிளம் வந்து என்னடா நான் இப்ப வர வர நீ வந்து போனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு போல அப்படின்னு கேட்கவும் நம்ம மட்டும் இருந்துட்டு எனக்கு வேலை இல்லைன்னா உனக்கு வேலை இல்லைன்னா பணமும் கிடைக்காது பணம் இருந்தால் தான் நான் உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பிளம் இருந்துட்டு அது எனக்கு தெரியும் நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில போனை கொடுக்கவும் நம்ம மட்டும் வந்து போனை வாங்கின உடனே டக்குன்ட்டு ஏதாவது ரக்கு கிட்ட இருந்து மெசேஜ் தான் வந்திருக்கா அப்படின்ட்டு தான் பார்க்குறோம் அப்படி எந்த ஒரு மெசேஜும் வரலன்னு நினைக்கவும் நம்ம மட்டும் வந்து டென்ஷன் ஆயிடுது இதை வந்து நம்ம பிளம் வேற எட்டி பார்த்துட்டே இருப்பான் அப்படி பார்க்கவும் நம்ம ரக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது அவன் வந்து பட்டு மண்டையில் அடிச்சுட்டு வாடகை இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து அங்கிருந்து போயிடுறான் நம்ம பிளமுக்கு டென்ஷன் ஆயிடுது இருறா எனக்குன்ட்டு ஒரு நாள் கிடைக்கும் அப்ப வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளம் அங்கிருந்து அப்படியே அமைதியாக அவன் கூட அப்படியே போயிடுறான் இப்போ நம்ம மட்டும் என்ன பண்றான்னா நம்ம ரக்க கை பிடிச்சிட்டு அவன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை பிடிச்சி தரேன் எடுத்துட்டு வர அதுக்கு ரக்கு இருந்துட்டு இல்ல நான் வரல என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை தட்டி விட்டுட்டே இருக்காது ரக்கு மட்டும் வந்து கண்டுக்காம வா நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கை பிடிச்சி அப்படியே தரேன் எடுத்துட்டு போறோம் நம்ம ரக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது என்ன விட நான் எங்கேயும் வரலன்னு சொல்றேன் என்ன விட எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மட்டும் வந்து அதெல்லாம் கண்டுக்காம எடுத்துட்டே இருக்க ரக்கு இன்னும் டென்ஷன் ஆயிட்டு நான் உனக்கு சொல்றேன் இல்ல சொன்னா புரியாதா ஒரு தடவை சொன்னா கேளு நான் வந்து வரலன்னா வரலாம் எனக்கு வேலை இருக்கு நான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மட்டும் இந்த பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடும் அப்படியா நீ நிஜமாவே ஒர்க் தான் பண்றேன் அப்படின்னு கேட்கவும் நம்ம ரக்கு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல அப்படியே திரு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கேப்ல நம்ம முட்டு வந்து பைக்ல ஏறி உட்காந்துட்டு வா என் கூட வந்து உட்கார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரக்கு வந்து அங்க இருந்து போக பாப்பா நான் கையை பிடிச்சிங்க பாரு நான் வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நானே உன்னை கொண்டு வந்து விட்டுறேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முட்டுக்கு வந்து செம டென்ஷன் ஆயிருது உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அதுவும் இல்லாம நீ எதுக்கு எனக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க நீ ஒன்னும் எனக்கு ஆர்டர் பண்ண வேண்டாம் நான் தான் உனக்கு பே பண்ணிருக்கேன் நான் தான் உன்னோட ஓனர் நான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு நீ அமைதியா என் கூட ஒரு நாய் மாதிரி இரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முட்டுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிருது இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி அப்படியா இப்ப நீ வந்து என் கூட பைக்ல ஏறலனா இந்த நாய் வந்து என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட்டு வந்து பைக்ல போய் உட்காந்து நம்ம ரக்கு இருந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு சரி வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்ல போய் அப்படியே உட்காந்து நம்ம முட்டு இருந்துட்டு சரி என்ன பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரக்கு இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் கம்பி இருக்கல அதை பிடிச்சிட்டு இப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போல ஒரு அழகான ரைட் போயிட்டு இருக்காங்க ரக்க வந்து மட்டும் பீச்சுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க அந்த பீச்ல வந்து நம்ம மட்டும் செம சூப்பர் ரொமான்டிக்கா செட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி செட் பண்ணிருக்கானா
சுத்தி அந்த தீப்பந்தம் இது மாதிரி போட்டு அதுக்கு நடுவில் பெட்ஷீட் இதெல்லாம் போட்டு அதுக்கு நடுவில் அங்கங்க குட்டி குட்டி கேண்டில்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சு செம கியூட்டா அழகா இருந்துச்சு. அதை காமிச்சிட்டு நம்ம மட்டும் போய் அந்த பெட்ஷீட்ல போய் அப்படியே உட்காந்துட்டு நம்ம ரெக்கையும் வா வந்து என் பக்கத்துல நீயும் உட்காரு அப்படின்ட்டு நம்ம ரெக்கையும் கூப்பிடுவோம். நம்ம ரெக்க அதையே அப்படியே பார்த்துட்டு ஏன்டா இதுக்காடா நீ வந்து என்ன அங்கிருந்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து அப்படின்னு கேட்டுட்டேவும் நம்ம ரெக்கம் பக்கத்துலயே போய் அப்படியே உட்காரவும் நம்ம மட்டும் என்ன பண்ணுவானா நம்ம மட்டும் படுத்திருப்பான். இவன் வந்து போய் உட்காரவும் நம்ம மட்டும் வந்து டக்குன்னு அவன் ஷோல்டர் பிடிச்சி இழுத்து அவன் ஷோல்டர் மேலே அழகா அப்படியே படுக்க வச்சுப்பான். அப்படி படுக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே வானத்தை பார்ப்பாங்க. வானத்துல வந்து செம கியூட்டா அழகா ஸ்டார் கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம மட்டும் இருந்துட்டு சொல்லுவோம் என்ன நம்பி இது உனக்கு பிடிக்கும்ட்டு நினைச்சேன், அதனாலதான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரெக்க இருந்துட்டு அந்த ஸ்டார் கேசிங்கையும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அப்படி பார்த்துக்கிட்டே அவன் சொல்லுவான் நான் வந்து ஒரு தாட்டி கூட இந்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் இருந்துட்டு இது நீ ஒரு தாட்டி கூட நீ பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்க இல்லை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லுவானா. சொல்லிட்டு நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இருந்துட்டு என்ன அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ரக்கு இருந்துட்டு நீ என்ன நம்பர் இல்லை அப்படின்ட்டு கேட்பான். நம்ம மட்டும் இருந்துட்டு என்ன அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ரக்கு இருந்துட்டு பதிலே சொல்லாம அந்த பக்கம் திரும்பி சிரிப்பான். அதுக்கு மட்டும் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் உன்னோட சிரிப்பு செம கியூட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம மட்டும் வந்து அங்கிட்டு பார்த்துக்கிட்டு ஆமா அதனாலதான் வந்து நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றியாப்போ அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம மட்டும் இருந்துட்டு சரி சரி விட அதெல்லாம் ஈஸியா எடுத்துக்க அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து ரக்க பார்த்து சொல்லிட்டு அப்படியே ஸ்டார் கேசிங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ரெண்டு பேர் பார்த்துட்டே இருக்கவும் மறுபடியும் சொல்லுவான் நான் எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண பையன் தான் அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்லுவோம். ரக்கு இருந்துட்டு பரவாயில்ல அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து ரக்க பார்த்துட்டு சொல்லுவோம். நம்ம மட்டும் இருந்துட்டு சொல்லுவான் நான் ஒன்று சொல்லவா நிஜமாவேவும் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் உன்னோட ஸ்மைல் வந்து நீ சிரிக்கும் போது செம கியூட்டாவும் அழகாவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு இருந்துட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு இப்போ உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கவும் நம்ம மட்டும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே அந்த வானத்தையே பார்த்துட்டு இருப்பான். நம்ம ரக்கு அவனையே அப்படியே பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு நான் உன்னை வந்து அப்ப நாயின்னு சொல்லி திட்டேன்ல அதுக்காண்டி சாரி அப்படின்னு கேட்கவும் நம்ம ரக்கு இருந்துட்டு பரவாயில்ல நீ எதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் கேட்கற, நான் ஒன்னும் நாய் கிடையாது, நான் வந்து ஒரு உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே போய் நீ சரின்னு சொன்னா உனக்கு வேண்டி வேணும்னா நான் நாயாவும் இருக்கேன் உல்ஃபாவும் இருக்கேன், உனக்கு எது வேணுமோ நீ தான் சூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து அவங்ககிட்ட போய் அப்படியே பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ரக்கு வந்து ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க உனக்கு ஒன்று தெரியுமா நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரிப்ஸ்க்கு போவாங்க, கேம்பிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டார் கேசிங் பண்ணுவாங்க, டைவிங் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா என்னோட ஃபேமிலியில என்னை யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண விட மாட்டாங்க. என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். என்னோட ஃபேமிலியில வந்து இந்த மாதிரிலாம் ஒரு தடி கூட நான் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, எங்க அம்மாவும் அப்பாவும் பணத்துக்காண்டி தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அம்மா கிட்ட ஒரு தாட்டி பணம் காலியான உடனேவும் எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப வந்து நான் சின்ன பையன் எனக்கு என்ன பண்றதுன்ட்டு எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப அப்செட்டா அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அக்கா பிறந்தா. எங்க அக்காவோட பேர் வந்து கங்குவான். எங்க அக்காவுக்கு வந்து கங்குவான்ட்டு பேர் வச்சாங்க. அது வந்து அர்த்தம் வந்து கிஃப்ட். அப்புறம் என்னோட பேரு டொங்கராக். என்னோட பேரை பார்த்து அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த பேர் ரொம்ப அழகா இருக்கு அழகா இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்ல. என்னோட பேருக்கான அர்த்தம் வந்து என்னன்னா ஒருத்தருக்கு மெசேஜ் சொல்றதுக்கான அர்த்தமா தான் என்னோட பேர் இருந்துச்சு. ஒரு தாட்டி கூட நான் எங்க ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எதுக்குமே போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து சாரி ரக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே இந்த வானத்தையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டே நம்ம மொட்டை பக்கம் திரும்பி இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்ட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பக்கம் அப்படியே சிரிப்பானா. அப்படி சிரிக்கவும் நம்ம மட்டும் இருந்துட்டு ப்ளீஸ் சிரிக்காது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு இருந்துட்டு யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட சிரிப்பு வந்து செம கியூட்டா அழகா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்கு வந்து அவனை பார்த்து அப்படியே சொல்லுவானா. இப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணுவானா டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து நம்ம ரக்க பார்த்து மட்டும் சொல்லுவான் நீ அன்னைக்கு என்கிட்ட ஒன்று சொன்னல லவ் ஒன்னா ஃபிட்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன் நீ என்கிட்ட அன்னைக்கு சொன்னல அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து ரக்கிட்ட கேட்கும். ரக்கா ஆமா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் இருந்துட்டு அப்பனா நான் அந்த இமேஜினேஷனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து அவன் கிட்ட போய் சாஃப்டா அவன் நெத்தியில வந்து ஒரு கிஸ் பண்றான். அப்படி கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்றானா நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு சொல்லவும். நம்ம ரக்க இருந்துட்டு இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லவும். ப்ளீஸ் நீ இந்த ஐலாண்ட்ல இருந்து போற வரைக்கும் நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும். நம்ம ரக்க இருந்துட்டு அப்பனா நீ என்ன வந்து லவ் வாங்க சொல்றியா அப்படின்ட்டு கேட்கவும். நம்ம மட்டும் இருந்துட்டு உன்னால முடியும் நீ வந்து இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு அவன் வந்து சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றானா நம்ம ரக்க அப்படியே பார்த்துட்டு அவன் லிப்ஸ்ல வந்து செம சாஃப்டா அப்படியே கியூட்டா ரொமான்டிக்கா போய் அவன் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்ப நம்ம ரக்க இருந்துட்டு சொல்லுவான் அப்பனா நான் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கவும். நம்ம மட்டும் இருந்துட்டு உன்னால எவ்வளவு பே பண்ண முடியுதோ அவ்வளவு பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து ரக்க அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ரக்க வந்து என்ன பண்ணுவானா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, நம்ம ரக் வந்து நம்ம மட்டும் கிஸ் பண்ண போகும்போதெல்லாம் அவன் கண்ணத்தை வந்து அப்படியே சாஃப்டா அப்படியே தடவி கொடுத்துட்டே தான் அப்படியே கிஸ் பண்ணுவான். இது வந்து இந்த மாதிரி இதான் கியூட் இதெல்லாம் பிஎல் இதெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து மாமி ரைட்டிங் வேற சொல்லவா வேணும். இந்த மாதிரி கியூட் இதெல்லாம் ஓவர்லோட அள்ளி தெளிச்சிருப்பாங்கல்ல செம கியூட்டா இருக்கு இந்த கிசிங்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் டீப்பா அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் நம்ம மோக் வந்து ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃபீஸை கூட்டிட்டு வெளியே வரும்போது வெளியே வந்து வி வந்துட்டு இருக்கு. அப்படி வி பார்த்தோன்னே வி நீங்க இங்க இவ்வளவு தூரம் ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்கவும். நம்ம வி இருந்துட்டு ஒன்னும் இல்ல சும்மா இந்த பக்கம் வந்து அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு போலான்ட்டு தான் வந்து அப்படின்ட்டு நம்ம வி சொல்லவும். மோக் இருந்துட்டு ஹெல்ப் என்ன ஹெல்ப் அதுவும் நான் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கேட்கவும். நம்ம வி இருந்துட்டு அவகிட்ட போய் நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு கேட்கவும். நம்ம மோக்கு வந்து செம அப்படியே ஷாக் ஆயிருது. என்ன பேசுறேன்ட்டு தெரியாம அவ கையில வச்சிருந்த வேண்டி பேக் எல்லாத்தையும் அப்படி கீழே போட்டு அப்படியே ஷாக் ஆகலையே அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நம்ம மோக்கு வந்து சரி நம்ம வி வந்து என்ன பண்றானா அவகிட்ட போய் அதாவது என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்ட்டு கேட்கறா. கேட்டுட்டு என்ன சொல்றானா எல்லாருமே என்ன வந்து அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட் நான் திருடிக்கிறேன் எல்லாருமே என்ன பத்தி தப்பா பேசுறாங்க, அதனால நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு கேட்கவும். நம்ம மோக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே அவளையே ஷாக் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருந்த என்ன பண்றானா டக்குட்டு கீழே இருந்த அந்த வேண்டி பேக் எடுத்துட்டு எங்க அம்மா என்ன சாப்பிட டின்னர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா தப்பிச்சண்ட சாமி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிடுறா. இவ போறதேவும் நம்ம வி வந்து அங்க நின்று ஒரு மாதிரி கியூட்டா சிரிச்சு பார்த்துட்டே இருக்கா. நம்ம வி சிரிக்கும்போது செம கியூட்டா இருக்குல்ல. இந்த பக்கம் நம்ம லவ் பேர்ட்ஸ் ஒரு வழியா கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரிவா போய் பீச்சில் விளையாடலாம்னு சொல்லிட்டு பீச்சில் விளையாட போகும்போது நம்ம மொட்டு ரக்கு வந்து விளையாடுறதுக்கே பிடிக்கல போல. மொட்டு தான் நம்ம ரக்கு தூக்கிட்டு அப்படியே போறான். அப்ப நம்ம ரக்கு இருந்துட்டு டே வாடா போயிடலாம் நாளை நேரத்துக்கு தண்ணியில நினைஞ்சனா என்னோட ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிரும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்கு கத்திட்டே இருக்க மொட்டு அதெல்லாம் இல்ல வா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வா போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு போய் ரக்கு தூக்கிட்டு அப்படியே தண்ணியில போறோம். அப்படி போகும் நம்ம ரக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு மவனை இப்ப மட்டும் நீ எனக்கு கீழே இறக்கி விட்டு வையா நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடி பிடிச்சிருக்கும். நம்ம மொட்டுக்கு வந்து வலிக்கும் போல. அப்படி வலிக்கவன் வந்து என்ன பண்றான் அவன் வந்து அப்படியே கீழே இறக்கி விடுற மாதிரி அப்படியே போகும்போது ரக்கு வந்து அவன் அப்படியே ஹக் தானே பண்ணிருப்பான் கழுத்துல அப்படியே அவன் பிடிச்சிட்டே இறங்கும்போது லைட்டா அப்படியே ஸ்லிப் ஆகும். நம்ம ரக்கு வந்து நம்ம மட்டும் அப்படியே கட்டி பிடிச்சி
பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டா கட்டி பிடிச்சிப்பான். அப்படி கட்டி பிடிச்சிட்டு நம்ம மொட்டை பார்த்துட்டே இருப்பான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ரக்கு வந்து லைட்டா டெம்ட் ஆயிரும் போல. நம்ம மொட்டுக்கு வந்து அப்படியே டெம்ட் ஆயிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது கரெக்டா எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு ஆள வந்து அவங்க மேல விழுகவும் அப்படியே 2 பேரும் அப்படியே தண்ணியில விழுந்துறாங்க. நம்ம ரக்கு சுத்தமா நான் நனைய மாட்டேன்னு சொன்னவே ஃபுல்லா நனைஞ்சிட்டான் தப்பல் தப்பலாவும். அப்படி நனைஞ்சிட்டே இருக்கும்போது அவன் கண்ணுல வந்து அந்த மண் ஏதோ போயிருக்கும் போல. அப்ப நம்ம ரக்கு இருந்துட்டு என் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டே இருப்பானா. நம்ம மட்டும் இருந்துட்டு அது அவன் பக்கத்துல போய் ஒண்ணு இல்ல தண்ணி ஏதாவது கண்ணுல போயிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அவன் இருந்துட்டு டேய் நீ என்ன விளையாடுற என்னை வச்சு, நான் தான் சொன்னேன்ல நான் வரலன்ட்டு, இப்ப பாரு என் கண்ணுல என்னமோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் வந்து அந்த நனைஞ்ச இதுல வந்து அவன் தலைமுடி அப்படியே கோதி விட்டுட்டு அழகா அவனை பார்ப்பான். நம்ம ரக்கும் அப்பதான் அவன் கண்ணை திறந்து பார்ப்பான். அதை பார்க்கவும் நம்ம மட்டும் வந்து செம கியூட்டா ஹேண்ட்ஸமா இருப்பான் அந்த ஈரத்துக்கும் அதுக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ரக் வந்து செம அப்படியே ஃபிளாப் ஆயிட்டான். அவனையே அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நம்ம மட்டும் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம ரக்கு எதுவும் கேட்காம அவனே அப்படியே பார்த்துட்டு இருப்பான். டேய் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், இப்ப நீ பேசுறியா இல்லை அப்படின்னு கேட்கும். அவன் எதுவும் பேசாம அப்படியே இருப்பான். இப்ப நீ பேசலன்னா நான் உனக்கு கிஸ் பண்ணிடுவேன், இப்ப நீ பேச அப்படின்னு சொல்லுவோம். அவன் எதுவும் திரும்பவும் பேச மாட்டான். அப்படியே நம்ம மட்டும் வந்து என்ன பண்ணுவான், பக்கத்துல போய் இப்ப நீ பேசலன்னா நான் உனக்கு கிஸ் பண்ணிடுவேன், நான் கிஸ் பண்ண போறேன் அப்படியே போய் அவன் பக்கத்துல போய் அவன் கழுத்தை பிடிச்சு நம்ம மட்டும் வந்து செம சூப்பரா அப்படியே கிஸ் பண்றான். கிஸ் வந்து அப்படியே டீப்பா போயிட்டே இருக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மேட்டரை விட கிசிங்ஸ் வந்து ரொம்ப பைசியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. செம கியூட்டாவும் இருந்துச்சு, ஹாட்டாவும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்படியே கலந்து இந்த பக்கம் ஒரு வழியா மேட்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நம்ம ரக்கோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மட்டும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டவல் மட்டும் கட்டிட்டு அவன் பக்கத்துல போய் என்ன பண்ற அப்படின்னு கேட்டு அவனோட ஷோல்டர்ல வந்து ஒரு பைட் பண்ணவும் நம்ம ரக்கு இருந்துட்டு டேய் என்னடா பண்ற நீ, என்ன நாயா இல்ல வேற ஏதாவது மாயே இப்படி கடிக்கிற அப்படின்னு கேட்கவும் நம்ம ரக்கு வந்து சரி நம்ம மட்டும் வந்து அவனை பார்த்துட்டு உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போய் தூங்கலாம் அப்படின்ட்டு நம்ம மட்டும் கூப்பிடலாம். ரக்கு இருந்துட்டு இல்ல நான் வரல, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன், நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லுவோம். மட்டும் இருந்துட்டு இல்லப்பா வா எனக்கு வந்து உன்னை ஹக் பண்ணணும் போல இருக்கு, ஹக் பண்ணி தூங்கினா தான் நான் என்னால தூங்க முடியும், வா ப்ளீஸ் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு இருந்துட்டு நான் வரல, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் சொல்றேன் இல்ல சொன்னதை கேளு, நீ போய் தூங்கு அப்படின்ட்டு செம சூப்பரா சாஃப்டா சொல்லுவான். நம்ம மட்டும் அதெல்லாம் கேட்காம வா தூங்கலாம் அவன் தூங்குறதுல தான் குறியா இருக்கான். நம்ம ரக்கு வந்து செம டென்ஷன் ஆயிட்டு நான் தான் ஒர்க் பண்றேன்னு சொல்றேன், போய் நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் அதை பார்த்துட்டு இதை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு வா ஏன் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு வந்து இதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு சீக்கிரமா இதை முடிச்சு தரேன், நீ போய் தூங்க, நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு மட்டும் அதை கேட்காம அப்படின்னு நின்னுட்டே இருப்பான். நம்ம ரக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு அவன் கிளாஸ் எல்லாத்தையும் அங்க கழட்டி வச்சுட்டு நான் தான் சொல்றேன்ல இப்ப போய் நீ தூங்குறியா இல்லையா, தூங்கினா தூங்கலாட்டி உன்னோட வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டு நம்ம ரக்கு வந்து அவனை பார்த்து அப்படியே கோவமா சொல்லுவோம். நம்ம மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பெட்ல செம சூப்பரா கியூட்டா அப்படியே போய் படுத்துக்கான். அவன் படுத்துக்கிட்டு நம்ம ரக்கையை அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நம்ம ரக்கு அவனை பார்த்துட்டு கண்ண மூடி நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லுவோம். அவனும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அப்படியே தூங்கிக்கிறான். அப்படி தூங்கவும் நம்ம ரக்கு இந்த பக்கம் சரி அவன் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு வழியா பண்ணி முடிச்சிட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவன் கிட்ட போய் அவன் தூங்குறான் என்ன பண்ணிட்டு அவன் பக்கத்துல போய் அவன் பேரை சொல்லி கூப்பிடான். அப்பயும் அவன் எந்திரிக்கலன்னு சொல்லவும் அவன் போய் அவன் பக்கத்துல உட்காந்துட்டு அவனுக்கு ஒரு விரல் அவன் ஷோல்டர் வந்து அப்படியே டச் பண்ணி பார்க்கறான். தூங்கிட்டானா என்னன்ட்டு அப்படியே பார்க்கவும் அப்பயும் அவன் எந்திரிக்கலன்னு சொல்லுவோம். அவன் என்ன பண்றான் அப்படியே போய் அவன் அப்படியே நம்ம மட்டும் ஹக் பண்ணிட்டு ரக்கு அப்படியே தூங்குறான். அப்படி தூங்கவும் நம்ம மட்டும் வந்து என்ன பண்றான்னு சிரிக்கவும் நம்ம ரக்கு வந்து அதை பார்த்து அவன் சிரிக்கிறது அப்படி பார்க்கவும் அவன் டக்குனு எந்திரிச்சு வந்து டேய் நீ இன்னும் தூங்கலையா, அப்ப இவ்வளவு நேரம் நீ நடிச்சிட்டா இருந்தா அப்படின்னு கேட்கவும் நம்ம மட்டும் வந்து ஆமா நான் இன்னும் தூங்கல அப்படின்னு சொல்லவும் நம்ம ரக்கு வந்து அந்த பக்கம் திரும்பி அப்படி படுத்துக்கிறான். அப்படி படுக்கவும் நம்ம மட்டும் போய் அவனை ஹக் பண்ணிட்டு எப்படியும் நீ வருவேன் எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஹக் பண்ணிட்டு தூங்கணும்னு இன்னும் நான் தூங்காம இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன சொல்லுவானா டேய் உன்னோட ஏசி ரொம்ப கூலிங்கா இருக்கா, எனக்கு வந்து ஹாட்டா வேணும், அதனால தான் நீ வருவேன் எனக்கு தெரியும், உன்னோட பாடி வந்து ஹாட்டா இருக்கும், அதனால தான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கலான்ட்டு நான் இவ்வளவு நேரம் தூங்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சு பண்ணா. நம்ம ரக்கு என்ன விட அவன் கை அப்படியே எடுத்து விட்டுட்டே இருப்பான். நம்ம மட்டும் அதை கேட்காம அவன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவன் பக்கத்துல போய் நீ வந்து ஒரு நிஜமாவே ஒரு பூனைக்குட்டி மாதிரியே இருக்கடா, அப்படியே ஹாட்டா கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இப்ப 2 பேரும் ஒரு வழியா தூங்கிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அந்த மீட்டிங் காண்டி நம்ம மட்டும் ரக்கும் வந்திருக்காங்க. அப்ப ஒரு லேடி வந்து அங்க இருக்கிற கடல்ல இருக்கிற உயிரினங்களை பத்தி ஒரு லேடி வந்து அவங்க சொற்பொழி ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு இருக்காங்க. அப்படி ஆத்திட்டு இருக்கிறது நம்ம ரக்குக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம அவங்க வந்து அவங்க லாங்குவேஜ்ல பேசுறாங்களா, அது அவனுக்கு புரியும் இல்ல என்ன பண்றேன்னு தெரியாம வந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும் போல. அப்படி அடிக்கவா என்ன பண்றான்னா டக்குனு போன் எடுத்து மூக்குக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும். அவனுக்கு சுத்தமா முடியல என்னடா பண்றான்ட்டு திரும்ப மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பிளம் இருந்துட்டு அவனுக்கு அது பிடிக்கல போல. அவனும் என்ன பண்றான்னு தெரியாம அவனும் அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும். பின்னாடி ரக்கோ வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிளம் எந்திரிச்சு போய் பக்கத்துல நின்று என்ன பண்றீங்க, உங்களுக்கும் போர் அடிக்குதா எனக்கும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் வேணும் உங்களுக்கு கம்பெனி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேரை எடுத்து போட்டு அவன் பக்கத்துல உட்காந்து நம்ம மொட்டை பத்தி தான் அப்படியே பேசிட்டு இருப்பேன். என்ன பேசுவானா எங்க மொட்டு வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அவன் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த கடலை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். அவன் வந்து கடல் இல்லாட்டி இங்க யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே இறந்துருவோம், கடல் தான் உயிர், நம்ம வாழ்றதுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலுமே நம்ம மட்டும் வந்து கடலை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். கடல்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. இந்த உலகத்திலேயே யார் கடலை வந்து அதிகமா லவ் பண்றாங்கன்னு என்ன கேட்டா நான் வந்து எங்க அண்ணனை தான் சொல்லுவேன். அவன் வந்து இந்த கடலை ரொம்ப அதிகமா லவ் பண்றான் அப்படின்ட்டு நம்ம பிளம் சொல்ல நம்ம ரக் வந்து நம்ம மொட்டையை அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்படி அவன் பாக்குறத நம்ம மட்டும் பார்க்கவும் அவன் வந்து ஹாய் அப்படின்ட்டு கை காட்டுவோம். நம்ம பிளம் வந்து எனக்கு தான் கை காட்டுறான்ட்டு அவனும் ஹாய் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு வந்து அவனை கண்டுக்கவே மாட்டான். அந்த பக்கம் திரும்பி பண்ணா இதை வந்து நம்ம மட்டும் பார்த்துட்டு அப்படியே அவன் கையை வந்து அப்படியே எடுத்துருவான். இந்த ரக்குக்கு வந்து அங்க வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியல, அங்க வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் போல. அதனால அவன் ஃபேஸ் அவன் பாடி எல்லாமே அப்படியே ரெடிஷ் ஆகுது. இதை வந்து நம்ம பிளமும் நோட் பண்ணிட்டு என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எதனால உங்க ஃபேஷியல் அப்படியே ரெடிஷ் ஆகுதுன்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இங்க வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு அதனால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி சரி ஒரு நிமிஷம் நான் வந்து மெடிசன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெடிசன் தேடிட்டு இருக்கும். அந்த கேப்ல வந்து நம்ம ரக்கு அங்க இருந்து போயிடும். இவன் போறத வந்து நம்ம மட்டும் அதை பார்த்துட்டு இருப்பான். இவன் போய் வந்து ஒரு இடத்துல தனியாக உட்காந்து அப்படியே அந்த வெயில் ஜாஸ்தியா இருக்கும், அப்படியே விசிறி விட்டுட்டே இருப்பான் கையாலேயே. அப்ப வந்து நம்ம மட்டும் வந்து என்ன பண்ணுவானா ஒரு பாட்டில் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த இதை வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவன் கையில கொடுக்குவான். அப்ப வந்து அதை வாங்கிட்டு நம்ம ரக்க அப்படியே ஒத்தர வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மட்டும் போய் அவன் பக்கத்துல உட்காந்து அவனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு இருந்துட்டு எதுக்கு அப்படின்னு கேட்பான். அதுக்கு மட்டும் இருந்துட்டு என்னால தானே நீங்க வந்து அப்படின்ட்டு சொல்லுவோம். நான் ஒன்னும் உனக்காண்டியெல்லாம் வரல, நான் வந்து இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டு அதனால தான் நீங்க வந்தேன் அப்படின்ட்டு ரக் சொல்லுவதுக்கு மட்டும் இருந்துட்டு நீ சீக்கிரம் எந்திரிச்சாலும் நான் சொன்னதுக்காண்டி தானே நீங்க வந்து அப்படின்னு சொல்லுவான். நான் ஒன்னும் அதுக்காண்டியெல்லாம் வரல, நான் ரைட்டிங் எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வேணும், அதனால தான் நான் இங்க வந்து ஐடியாஸ்லாம் கிடைக்கும், அதனால தான் நான் இப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான்.
அப்படி பேசிட்டே என்ன பண்ணுவானா கூட ஷர்ட் பட்டன் எல்லாமே கழட்டி இருக்கும். அதை வந்து நம்ம மட்டும் வந்து போட்டு விட்டுட்டே இருப்போம். போட்டு விட்டுட்டே இருக்கும்போது நம்ம ரக் வந்து என்ன சொல்லுவானா, டேய் என்னடா பண்ற, எனக்கு வந்து வேர்க்குது, ரொம்ப ஹீட்டா இருக்கு, விடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் வந்து அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போட்டு விட்டுட்டே இருப்போம். அப்படி போட்டு விட்டுட்டு ஒரு வேலையை முடிக்கவும் அந்த பக்கம் திரும்பி அப்படியே போட்டு விட்டு உட்காந்துருப்பான். நம்ம ரக் வந்து அது எல்லாத்தையுமே கழட்டி விட்டுருவானா, நம்ம மட்டும் மறுபடியும் போட்டு விடுவான். இப்படியே ரெண்டு பேரும் கழட்ட மாட்டேன்ட்டு இப்படியே இருப்பாங்க. ஒரு வழியா கழட்டி விட்டுட்டு நம்ம ரக் வந்து அப்படியே உட்காந்துருப்பான். நம்ம மட்டும் போய் அவன் பக்கத்துல என்ன பண்ற, இப்ப ஷர்ட் பட்டன் போடு, இப்ப நீ போடலன்னா இங்க இருக்கிற எல்லாருமே இது தெரிஞ்சிரும் என்ன அப்படின்னு கேட்கும். உன்னோட இந்த இக்கி மார்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக் அப்பதான் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுப்பான். அப்படி போட்டுட்டு நம்ம மட்டும் வந்து என்ன பேசுவானா, எனக்கு ஒன்றும் இல்லப்பா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வில்லேஜ்காரங்க, இங்க இருக்கிற எல்லாருமே இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் நாட்டியா கொஞ்சம் ஓவரா தான் பேசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஓவரா பேசிட்டு ஒரு வழியா ஈவினிங்கும் ஆயிடுச்சு. அப்படியே அவன் வாட்ச் பார்த்துட்டு சரி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணுமா அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து ரக்க பார்த்து கேட்பான். அப்ப ரக்கு இருந்துட்டு இல்ல நான் வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் இருந்துட்டு அதான் இன்னைக்கு ஆஃப்டர் ஃபுல் டே முடிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் போய் என்ன நீ போய் ஒர்க் பண்ண போறவா, எங்கேயாவது வெளியே போகலாம், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம், வா போலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம மட்டும் ரக்கு இருந்துட்டு இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லுவோம். மட்டும் இருந்துட்டு சரிவா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க வந்து ஃபால்ஸ் சூப்பரா இருக்கும், வா அங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம ரக்கு இருந்துட்டு இல்ல நான் அதுக்கும் வரல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் இருந்துட்டு சரிவா அப்படி இல்லைன்னா உன்னோட ரூமுக்காவது போலாம், அங்க போய் நீ அந்த போரிங்கான அந்த லேப்டாப் ஒர்க்கையும் கட்டிட்டாலு, சாய்ஸ் வந்து உன்னோட தான், நீ வந்து ஃபால்ஸுக்கு வர போறியா இல்ல நீ போய் அந்த ஒர்க்கையே கட்டிட்டால போறியா, உன்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு இருந்துட்டு இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் இருந்துட்டு சரி அப்படின்னா வா போய் டைவிங் ஆவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்கு இருந்துட்டு இல்ல நான் அதுக்கும் வரல அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம ரக்குக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு இப்ப நீ என்னதான் பண்ண போற, எங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லவும். நம்ம ரக்கு இருந்துட்டு சொல்லுவான், என்ன வந்து உன்னோட வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்ட்டு வந்து நம்ம ரக்கே பாப்பா மட்டும் இருந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கவும். நம்ம ரக்கு இருந்துட்டு மறுபடியும் சொல்லுவான், ஆமா என்ன வந்து உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் வந்து உன் வீட பாக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரக்கு வந்து சொல்லுவோம். மட்டும் வந்து அவனை அப்படியே ஷாக்கா பார்த்துட்டே இருப்பான். எப்படி இருந்தாலும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு தான் போவான், கூட்டிட்டு போகாமல இருக்க மாட்டான். நம்ம ரக்கு சொல்லி மட்டும் அதை கேட்காமல இருப்பானா. பாப்போம் என்ன பண்றேன். சேம் டைம் இங்க ஜாவுக்கும் வீக் வந்து ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான கிசிங் சீன் ஒன்று போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி சீன் எடுத்துருக்காங்க. அப்படி கிஸ் பண்ற மாதிரி போகும். டேரக்டர் வந்து கட் சீன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு ஐயாச்சி முதல்ல தள்ளி அப்படின்ட்டு ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு அப்படியே கியூட்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சும்மா செல்ல சண்டை அப்படியே போட்டுக்கிட்டு நம்ம வீ வந்து சண்டையில போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே வரும். நம்ம மோக்கு வந்து நம்ம வீ வந்து அங்க தேடிட்டு இருப்பா. ஒரு லேடி கிட்ட போய் வீ இருக்காங்களா அப்படின்னு கேட்கும். அந்த லேடி வந்து அங்க இருப்பாங்க போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து வீ பார்த்துட்டு மோக்கு இங்க இருக்க இங்க வா அப்படின்னு சொல்லுவோம். மோக்கு வந்து அப்படியே கூட்டிட்டு இதை வந்து அப்படின்ட்டு பக்கத்துல ஓடி வந்து ஏதோ எடுத்துறதுக்கு போவா. அப்ப வீ இருந்துகிட்டே வா வந்து இங்க சோஃபால உட்கார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மோக்கு வந்து ஷாக் ஆயிடுது, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு, பண்ண மாட்டேன், எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட வேலை தானே சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வேண்டி பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து அவகிட்ட தர, இதோ நீங்க மருந்து வச்சுட்டு வந்து சொன்னீங்களே அதை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துட்டு சரி இப்ப நான் வீட்டுக்கு போறேன் வந்து எந்திரிச்சு போப்பா. அப்ப வீ வந்து அவ கை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் உட்காரு, எங்க போறேன் இங்க இரு என் கூட அப்படின்னு மோக் கை பிடிச்சி வீ உட்கார வச்சுட்டு நம்ம மோக் வந்து கேட்கறேன், நான் இதுக்கு இங்க இருக்கணும், நான் வந்து போறேன் என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் எந்திரிச்சு போப்பா. நம்ம வீ வந்து மறுபடியும் அவ கை பிடிச்சி அப்படியே உட்கார வைப்பா. அப்ப வந்து நம்ம மோக் வந்து என்ன பண்ணுவானா, வீ என்ன பண்றீங்க விடுங்க, நான் வந்து என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம மோக் வந்து எந்திரிச்சு போப்பா. அப்ப வீ வந்து மறுபடியும் அவ கையை பிடிச்சி மறுபடியும் உட்கார வைப்பா. இப்படியே ரெண்டு பேரும் போக இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க ரெண்டு பேரும் மாத்தி அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம மோக் வந்து ஒரு கடத்துல வீ என்னதான் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம வீ இருந்துட்டு சொல்வா, நான் வந்து என்னோட பிளான் படி அதை பண்ணிட்டு இருக்கேன், நீயும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மோக்கு இருந்துட்டு என்ன நான் இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம மோக் கேட்கவும். வீ இருந்துட்டு அதான் நீங்க கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம போனேன் இல்லையா, அதுல இருந்து நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்கிறத அந்த ஷூட்டிங் பார்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இதை வந்து பாத்துருவாங்களா, இதை பார்த்துட்டு இருக்கிறத வந்து வீயும் பாத்துருவா. வீ பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுவானா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நம்பிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம வீ சொல்லவும். நம்ம மோக்கு இருந்துட்டு நான் இப்போ வீ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்லுவோம். வீ இருந்துட்டு விடு அதெல்லாம் ஈஸியா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ பேசிக்கிட்டே இருப்பா. அப்ப பேசிக்கிட்டேவும் சரி என்ன வந்து 5 மணிக்கு போல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மோக்கு இருந்துட்டு அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பேன். நம்ம வீ வந்து பிக்கப் பண்ணிக்க இப்போ வந்து நீ கிளம்ப அப்படின்ட்டு பை சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே அனுப்பி வச்சிருவா. இந்த பக்கம் ரக்கையை மட்டும் தான் காட்டுறாங்க. மட்டும் வந்து ரக்க அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான், வந்து கூட்டு போன சொன்னாலே அதனால மட்டும் வந்து ரக்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கா. அப்படி கூட்டு வரவும் நம்ம ரக்க இருந்துட்டு வீட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்க. மட்டும் இருந்துட்டு என் வீட்டுக்கு வந்த நாவல் எழுதுறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் இங்க வர சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம மட்டும் கேட்கவும். ரக்க இருந்துட்டு அவனை பார்த்துட்டு சரி நீ எதுக்கு வாலண்டியரா இருக்க அப்படின்ட்டு நம்ம ரக்க வந்து மட்டும் பார்த்துட்டு கேட்பேன். அப்ப மட்டும் இருந்துட்டு ஏன்னா எனக்கு வந்து கடல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வாலண்டியரா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து ரக்க பார்த்து சொல்லுவான். அதுக்கு ரக்க இருந்துட்டு அது மட்டும் தான் காரணமா, வேற எந்த ஒரு காரணமும் இல்லையா அப்படின்ட்டு நம்ம ரக்க கேட்கவும். மட்டும் இருந்துட்டு ஏன்னா எனக்கு வீடும் ரொம்ப பிடிக்கும், கடலும் பிடிக்கும், அதனால தான் நான் வாலண்டியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். எங்க அப்பா விட்டு நான் வந்ததுல இருந்து இந்த வீட்டுல தான் நான் இருக்கேன், இங்க தான் இருக்கேன். எங்க அப்பாவுக்கு வந்து இது வரைக்கும் நான் அவரை போய் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் ஆனா எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் முக்கியமாவே தெரியாது. அவருக்கு வந்து முக்கியம் எது தெரியுமா, மீன் மட்டும் தான் அவருக்கு முக்கியம். மீன் இருந்தா எது வேணாலும் கிடைக்கும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெறும் காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மட்டும் வந்து ரக்க பார்த்துட்டு உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா கூட சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்காண்டி போட்ல அவர் கூட சேர்ந்து போயிருந்தேன். அப்ப எங்க அப்பா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வலையில வந்து ஒரு ஆமை வந்து மாட்டிக்கிச்சு. அந்த ஆமை வந்து எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த ஆமையை தூக்கி அப்படியே தண்ணியில போட்டாரு தெரியுமா. அப்ப நான் இருந்துட்டு சொன்னேன், அப்பா ப்ளீஸ் அதை காப்பாத்துங்க, அது வந்து ரொம்ப கஷ்டப்படுது, அந்த நெட் எடுத்துட்டு அதை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். எங்க அப்பா இருந்துட்டு என்ன தெரியுமா பண்ணாரு அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்லுவாரு. இருந்துட்டு என்ன பண்ணாரு உங்க அப்பா, அதை காப்பாத்தினாரு அப்படின்னு கேட்கும். இல்ல எங்க அப்பா என்னையும் தூக்கி தண்ணியில போட்டாரு அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்லுவாரு. இருந்துட்டு உங்க அப்பா உன்னையும் தூக்கி தண்ணியில போட்டாரா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மட்டும் இருந்துட்டு ஆமா என்னையும் தூக்கி தண்ணியில போட்டாரு. அப்ப வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த தண்ணியில இருந்து எப்படி மேல வருதுன்னு தெரியல, அந்த தண்ணி வந்து ரொம்ப ஆழமா வேற இருந்துச்சா, என்னால அதுல இருந்து மேல வரவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்ப வந்து எங்க அப்பா என்ன பார்த்து சொன்னாரு, அந்த ஆமையை நீ காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீ தான் அதை காப்பாத்தணும் அப்படின்ட்டு எங்க அப்பா என்ன பார்த்து சொல்லிட்டாரு. அப்ப நான் இருந்துட்டு எனக்கு வந்து 15 வயசு தான், என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தோணல அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்லுவோம். நம்ம ரக்க இருந்துட்டு மட்டும் பார்த்துட்டு எதுக்குடா உனக்கு 15 வயசுல இவ்வளவு பிடிவாத குணம் அப்படின்ட்டு நம்ம ரக்க கேட்கவும். மட்டும் இருந்துட்டு தெரியல, அப்ப வந்து எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது மட்டும் தான் தோணுச்சு அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்லுவோம். ரக்க இருந்துட்டு அப்ப நீ எப்படிதான் மேல வந்த அப்படின்னு கேட்கவும். மட்டும் சொல்லுவான். அப்ப வந்து எங்க அப்பா கூட ஒர்க் பண்ற ஒரு ஆள் தான் குதிச்சு என்ன காப்பாத்தினாரு. அப்படி என்ன காப்பாத்தினதுக்கு எங்க அப்பா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, எங்க அப்பா அவர் வேலையில இருந்தே தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு தனியா வந்து
வந்து இங்க தான் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் போய் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பானா. நம்ம ரக் வந்து அதை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்றான்ட்டு அவனும் புரிஞ்சுக்கிட்டு அவன் எந்திரிச்சு போய் அவன் கையெடுத்து அந்த அவனோட செஸ்ட்ல அப்படியே வச்சுட்டு அவன் அப்படியே பார்த்து அப்ப மொட்டு வந்து நீ என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்காண்டி தான் இப்படி பண்ற அப்படின்ட்டு நம்ம மொட்டு கேட்க ரக்கு இருந்துட்டு டக்குன்னு போய் அவன் அப்படியே கிஸ் பண்ணிடுவான். லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மொட்டு வந்து அவன் அப்படியே செலக்டிவா பார்த்துட்டு அப்பனா நான் இன்னைக்கு வந்து நிறைய ப்ரௌனிஸ் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்லுவோம். ரக்கு இருந்துட்டு ஆமா இன்னைக்கு வந்து நீ நிறைய ப்ரௌனிஸ் தான் சாப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பா ஓவர்லோட தான் போயிட்டு இருக்கு. செம கியூட்டாவும் இருக்கு, ஹாட்டாவும் இருக்கு, ஸ்பைசியாவும் இருக்கு. அப்படியேவும் மேட்டர் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு நம்ம மொட்டு வந்து அவன்கிட்ட போய் என்னோட வால் வந்து ரொம்ப நைஸா இருக்கும், நம்ம இங்க பண்றதை வந்து வெளியே கேட்கும் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்லுவோம். ரக்கு இருந்துட்டு அவனை பார்த்துட்டு கேட்டுட்டு போகுது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வா மேட்டர் பண்ணலாம், எனக்கு மேட்டர் தான் முக்கியம். அப்படியே ரெண்டு பேரும் டீப்பா அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஒரு வழியா பெட்டுக்கும் போய் மேட்டர் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறது வந்து நம்ம ரக்கா தான் இருக்கு. ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, லவ் இந்தியா இருக்கட்டும் இல்ல இந்த சீரிஸா இருக்கட்டும், மேட்டர் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம ரக்கா தான் இருக்கா, இல்ல ஆரம்பிக்கிறது என்னமோ ரக்கா இருக்கு, ஆனா முடிக்கிறது வந்து நம்ம மட்டும் தான், எப்பயுமே மட்டும் தான் முடிப்பான். அப்படியே ஒரு வழியா மேட்டர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு சோஃபா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியா பெட்ல அப்படியே படுத்துக்காங்க. அப்படி படுத்துக்கும் போது நம்ம ரக்க கேட்கறான், ஏன்டா நீ இந்த மாதிரி பண்றதுக்கு மத்த வேற யாராவது இருந்தாங்கன்னா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ரக்க சொல்லுவோம். மட்டும் இருந்துட்டு அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தானே பண்ண, நீ தான் கத்துன அப்படின்னு சொல்லுவோம். ரக்க இருந்துட்டு எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லுவோம். நம்ம மட்டும் இருந்துட்டு சொல்லுவோம், இப்போ நேரத்துக்கு இங்க இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்லுவோம். ரக்க இருந்துட்டு அது ஒண்ணு என்னோட நெபர்ஸ் கிடையாது, உன்னோட நெபர்ஸ் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பக்கம் திரும்பி படுக்க போவான். நம்ம ரக்க வந்து அவன் அப்படியே பிடிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் செஸ்ட் இதெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ரக்க இருந்துட்டு போதும் இன்னொரு ரவுண்ட்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் நீ எப்போ என்ன பைட் பண்ண போற அப்படின்ட்டு முட்டு வந்து ரக்க பார்த்துட்டு அப்படியே கேட்பான். அப்போ ரக்க இருந்துட்டு நீ எப்போ சொல்றியோ நான் அப்போ உன்னை பைட் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ரக்கு வந்து அவனை சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொல்லுவான். அப்போ மட்டும் வந்து யோசிப்பான் எப்போ சொல்லலாம் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். இவன் யோசிக்கிறத வந்து ரக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அவங்ககிட்ட சொல்லுவான், நான் வந்து நாளைக்கு காலையில இங்க இருந்து நான் பேங்காக் போறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அவனை பார்த்து சொல்லுவோம். நம்ம மட்டும் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி டல் ஆயிருமா, அப்படியே அவனை பார்த்துட்டு ப்ளீஸ் இங்க இருந்து போகாத அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, சாரி நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் சொன்னாங்கட்டு நீங்க இங்கே தங்குவீங்களா அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு அப்படியே டல்லா அப்படியே கேட்பானா. அப்போ ரக்கு இருந்துட்டு சொல்லுவான், நீ வேணா கேட்டு பாரு அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கு மட்டும் இருந்துட்டு நான் சொன்னா நீங்க இங்கே தங்கி அப்படின்னு கேட்கும், நீ வேணா கேட்டு பாரு என்கிட்ட கெஞ்சி கேளு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் இருந்துட்டு என்ன பண்ணுவானா அப்படியே யோசிப்பானா. அப்ப நம்ம ரக்கு இருந்துட்டு எங்க போச்சு உன்னோட கட்ஸ் எல்லாமே, என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு பயமா இருக்கா அப்படின்ட்டு நம்ம ரக்கு வந்து அவனை பார்த்துட்டு நீ வேணா ஒரு தாட்டி என்கிட்ட கெஞ்சி கேட்டு பாரு, நீ கேட்டேன்னா நான் இங்கே இருப்பேன் அப்படின்ட்டு அவன் வந்து அவனை பார்த்து அப்படியே சொல்லுவானா. நம்ம ரக்கு இருந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் அப்படி ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்ககிட்ட கேட்டு நீங்க அது முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேற யார்கிட்டயும் கேட்கறதுக்கு தோணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே நம்ம ரக்கு மூஞ்சியே அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்ப ரக்கு இருந்துட்டு என்ன பண்ணுவானா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை நீ கேளு என்கிட்ட கெஞ்சி கேளு அப்படின்ட்டு ரக் சொல்லவும் மட்டும் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் இங்கே தங்குங்க, பேங்காக் போகாதீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், உங்களை வந்து நான் எப்பயுமே பிராங்க் பண்ண மாட்டேன், நீங்க ஒர்க் பண்ணும்போது நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், உங்களை வந்து நான் சீக்கிரமா எழுப்பி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் இங்கேயே என் கூடயே ஸ்டே பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ரக்கு இருந்துட்டு நீ ஒன்றும் டிஃப்ரெண்டால என்கிட்ட நடந்துக்க வேணாம், நீ எப்பயும் போல நடந்துக்க, நான் சொல்ற பேச்சு கேட்டுட்டு ஒரு சமத்தான நாய்க்குட்டியா என் கூடயே இரு, ஏன்னா நான் தான் இங்க தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அவனை பார்த்து சொல்லவும் நம்ம மட்டுக்கு வந்து அப்படியே ஹாப்பி ஆயிருது. அப்படியே சிரிச்சு அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த பக்கம் ரக்க தான் காட்டுறாங்க, அவன் யாருக்கோ கால் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கத்துல வந்து மோக்கு தான் பேசுற போல, அதெல்லாம் முடியாது, நீங்க இன்னைக்கே கிளம்பி ஊருக்கு வரீங்க அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ரக்கு இருந்துட்டு சரி நான் இன்னைக்கே கிளம்பி ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரக்குக்கு பின்னாடி தான் மட்டும் நின்று இருப்பான் போல. இப்படி சொன்னோன்னே நம்ம மட்டும் மூஞ்சி வந்து அப்படியே ஒரு மாதிரி டல் ஆயிருது. இதோட இந்த எபிசோட் வந்து இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கூடி சீக்கிரத்திலே நான் போடுறேன். இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் லாங்கா தான் போயிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ், உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் பார்க்குறேன். பை.